சார் இதுதான் ஹாலு. ஓ சரி. அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, இங்க ஒரு ரூம் இருக்கு சார். அங்கயா? ஓகே. அப்புறம் கிச்சன் அங்க இருக்கு சார். ஆமா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்? ஓவராலா ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் சார். ஆனா வீடு தான் கொஞ்சம் பழசா இருக்கு. ஆமா சார், கொஞ்சம் பழைய வீடு தான். ஆனா வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து செஞ்சது. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி சார். சார், சென்னையில இந்த மாதிரி செட்டிநாடு வீடு பாக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம அங்க பாருங்க, பர்னிச்சர் இருக்குல்ல, எல்லாமே தேக்கு, பர்மால இருந்து வர வச்சது. பரவாயில்லையே. இவ எதுக்கு நம்ம வீட்டை சுத்தி காமிச்சிட்டு இருக்கான்? மாமா, வள்ளியம்மா, அக்கா, எல்லாரும் இங்க வாங்க. என்ன பிருந்தா, என்ன பாருங்க வள்ளியம்மா. என்னடி என்னவா அவளுக்கு? யார் இந்த ஆளு? பாருங்க மாமா, இவ யாரையும் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டை சுத்தி காமிச்சிட்டு இருக்கா. ஒருவேளை இந்த ஆளு இந்த வீட்டுக்கு வாடகை கொண்டு வந்து வைக்க போறாளா? வீடு ரொம்ப நல்லாதான் இருக்கு. 2 ஃபேமிலி தாராளமா வாழலாம். சார், நீங்க ஃபேமிலியா இருக்கிறதுனாலும் இருக்கலாம், இல்ல இது அப்படியே நீங்க ரெசார்ட்டா மாத்தி யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயின் லொகேஷன் சார். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடைக்கிறதுக்கெல்லாம் நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ரேட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு வீடு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க வேணா வெளியே விசாரிச்சு பாருங்க. வரா டேய், எனக்கு என்னமோ இவ இந்த வீட்டை விக்கிறதுக்கு இவரை கூட்டிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பேசுறத பார்த்தா எல்லாமே அப்படிதான் இருக்கு. வீட்ட விப்பாளா? ஏன் வீட்ட இவ விப்பாளா? அப்படியே ஏமா இருங்க. இரு நான் பேசிக்கிறேன். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீடு. மச்சான், இருங்க மச்சான். நான் பொய்யெல்லாம் சொல்லி கூட்டிட்டு வரல, உண்மையை சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், இந்த சொத்து மேல கோர்ட்ல கேஸ் நடக்குது. அதனாலதான் உங்களுக்கு இந்த ஆஃபர் பிரைஸ்ல குடுக்கறேன். சார், கேஸ்ல தீர்ப்பு எப்படியும் எங்க பக்கம் தான் வரும். இப்போ நீங்க அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். மத்தத தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி? அதுவும் நாங்க இருக்கும் போதே எங்க வீட்டை நீ வேற ஆளுக்கு வித்துருவியா? இங்க பாருங்க சார், இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. உங்களுக்கு பணம் இருந்துச்சுன்னா வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இவ சொல்றதெல்லாம் கேட்டு முட்டாள்தனம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் நஷ்டமாகும். இது எங்க வீடு. இவ ஃபோர்ஜரி பண்ணி வாங்கி வச்சிருக்கா. அவ பேர்லலாம் தீர்ப்பாகாது. பணத்தை கொடுத்துட்டு தயவு செஞ்சு ஏமாந்து நிக்காதீங்க. உங்க நல்லதுக்கு சொல்றேன்.